திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. முதற் பலனை கொண்டு கடவுளை நாம் கனம் பண்ண வேண்டும். மனிதர்கள் எல்லாருடைய நினைவு செய் நன்றி மறக்க கூடாது. ஒரு காரியத்தை ஒரு உதவி செய்யும் பொழுது அதை மறக்க கூடாது என்று சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நான் இதை செய்யும் பொழுது ஏதாவது எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஒரு சகோதரன் என்ன செய்தான், படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருந்தான். அப்போ தனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலமாக ஒரு நிறுவனத்துல வேலை கேட்டு போகிறான். அந்த நிறுவனத்துல அந்த நபருடைய பரிந்துரையின்படி அந்த சகோதரனுக்கு வேலை கிடைத்தது. அவனும் வேலையில் சேர்கிறான், நன்றாக வேலை செய்கிறான், நன்றாக வேலை கற்றுக்கொள்கிறான், அந்த வேலையில உயர்ந்து கொண்டே வருகிறான். அப்போ அந்த சகோதரன் என்ன பண்றான், தனது சம்பளம் வாங்கின உடனே அந்த வேலை வாங்கி கொடுத்த அந்த நபருக்கு என்ன பண்றான், ஒரு பரிசு பொருளை கொண்டு போய் கொடுக்குறான், நன்றி சொல்ல விதமா. அப்ப அந்த நபர் சொல்றாரு, இதுக்கு போய் ஏன் இதை செய்யற சொல்லி கேட்கும் போது அந்த சகோதரர் சொல்றான், நான் வேலை இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு உதவி செஞ்சு அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க என்று சொல்லி அங்கே தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது உலக பிரகாரமாக யாராவது ஒருவர் ஒரு உதவி செய்யும் பொழுது நாம அவர்களுக்கு நன்றி சொல்லுறோம், இல்லைன்னு சொல்லல. நம்மால் முடிந்த கைமால் நாம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நம்மால் முடிந்த பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க நாம் பார்க்கின்ற பொழுது என்னவென்றால், நம்மை படைத்து தமக்கு மாறுடைய ரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி அனுதினமும் நம்மை நடத்துகிற நமது கடவுளுக்கு நாம எப்படி நன்றி சொல்லுகிறோம், எப்படி நாம கைமாறு செய்கிறோம், அந்த கடவுளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு நாம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே மனுஷிக பிரகாரமாக நம்ம நன்றி சொல்றது எல்லாமே நம்ம செய்யறோம் சக மனுஷனுக்கு. ஆனா கடவுளுக்கு நாம நன்றி சொல்லுகிறோமா, கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை கனப்படுத்துகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆம் எனக்கு அன்பானே, நாம் பார்க்கிறோம், உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ கடவுள் நம்மை படைக்கிறாரு, வாழ்வு கொடுக்கிறாரு, தேவையை பூர்த்தி செய்கிறாரு, நித்தம் நம்மை ஆஸ்வதிக்கிறாரு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பொருளினால விளைச்சலின் முதற் பலனால நாம கடவுளை கனம் பண்ண வேண்டும். அவருடைய ஊழியத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி அவருடைய ஊழியங்களை தாங்குகிற மக்களாக நாம வாழ வேண்டும். ஆம் எனக்கு அன்பாளி, இயேசுவானவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய நன்மையை பெறாமல் போகான். அப்ப இன்றைக்கு நம்ம கடவுளுக்காக கடவுளுடைய ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு நாம கடவுள் நம்ம வாழ்வில் செய்த எல்லாவற்றையும் நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோமா, கடவுளுடைய ஊழியத்தை தாங்குகிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் நித்தமும் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய வாழ்வின் தேவையை பூர்த்தி செய்கிறார். அந்த ஆண்டவருக்கு எப்போதும் நாம் நன்றி சொல்லுவோம். முதற் பலனை கொண்டு கடவுளை நாம் கனம் பண்ணுவோம். கடவுள் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மத்தியில் வாசம் செய்கிற வான்லோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட நீர் எங்களை படைத்து பாதுகாத்து வாழ்வு கொடுத்து ஆசிரித்து உயர்த்துகிறீர். அப்படியாக நாங்கள் உமக்கு எப்படி நன்றி சொல்ல வேண்டும், நம்ம நன்றி சொல்ல விதமாக நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பாருங்க கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்கள் பொருளினாலும் விளைச்சலின் முதற் பலனை கொண்டும் உம்மை கனப்படுத்துகிற மக்களாக வாழ்வதற்கு இறைவன் தான் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஊழிய வாஞ்சியை தந்தருவதாக, ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஊழியத்தை தாங்குகிற நல்ல விசுவாசிகளாக இருப்பதற்கு இறைவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாய் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளை முற்று முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள், நாங்கள் ஏறெடுக்கிற பயணங்கள், என்னுடைய நினைவுகள், யோசனைகள்
எல்லாவற்றையும் நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கும் எதிலும் எப்போதும் வீழ்ந்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஒத்தாசையினாலே எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு வாழ்வை வாழத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.